வணக்கம் மாணவர்களே! உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய ஜேஇ கெமிஸ்ட்ரி இன்சைட்ஸ் பகுதியில முந்தைய ஜேஇ கெமிஸ்ட்ரி வினாக்கள ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்விய பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய கேள்விக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது ஜேஇ மெயின் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி நமக்கு ஒரு வினை வரிசை குடுத்துருக்காங்க. அந்த வினை வரிசையில உருவாகக்கூடிய ப்ராடக்ட் பி என்ன அப்படிங்கன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. அந்த வினையின்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரேட் முதல் படியில ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட வினைபுரியுது. வினைபுரியறப்ப ஏங்கிற ஒரு மேஜர் ப்ராடக்ட்ட குடுக்குது. இந்த ஏங்கிற மேஜர் ப்ராடக்ட் அதற்கு அடுத்த படியில சில்வர் சயனைடு கூட வினைபுரியறப்ப பிங்கிற இன்னொரு மேஜர் ப்ராடக்ட்ட குடுக்குது. கீழ 4 ப்ராடக்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் குடுத்துருக்காங்க. இதுல எது சரியான ஆப்ஷன் சொல்லி வாங்க நம்ம சேர்ந்து பார்க்கலாம். முதல்ல நம்ம வினையை எழுதிக்கலாம். இந்த வினையின்படி பார்த்தீங்க அப்படின்னா, முதல் படியில இந்த சப்ஸ்ட்ரேட் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட வினைபுரிகிறது. இங்க எது எந்த ஃபங்ஷனல் குரூப் இந்த வினையில் ஈடுபட போகுது அப்படின்னா, அல்கீன் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட வினைபுரிய போகுது. இங்க அல்கீன் இருக்கு, இங்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்கு. அப்ப இது என்ன வினை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஹைட்ரோஹாலஜனேஷன் வினை நடக்குது. அதாவது ஹைட்ரோஹாலஜனேற்ற வினை இங்க நடக்குது. இந்த ஹைட்ரோஹாலஜனேற்ற வினையின்படி பார்த்தோம் அப்படின்னா, ஹைட்ரஜன் இந்த அல்கீன்ல இருக்கக்கூடிய ஒரு கார்பன்லயும், குளோரின் ஆட்டம் இன்னொரு கார்பன்லயும் சேரக்கூடிய வினையத்தான் நம்ம ஹைட்ரோஹாலஜனேஷன் வினை அப்படின்னு நம்ம சொல்லுறோம். இந்த வினை பொதுவாக எதன் அடிப்படையில் நடக்கும் அப்படின்னா, மார்கோனிகாஃப் ரூல் அடிப்படையில் நடக்கும். மார்கோனிகாஃப் விதியின்படி இங்க இருக்கக்கூடிய 2 கார்பன் ஆட்டத்துல எந்த கார்பன் ஆட்டத்துல ஹைட்ரஜன் ஆட்டம் அதிகமாக இருக்கோ, அந்த கார்பன் ஆட்டத்துல போயி இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் போய் சேரும். அதே வேளையில ஹைட்ரஜன் ஆட்டம் எந்த கார்பன் ஆட்டத்துல குறைவாக இருக்கோ, அங்க போய் இந்த குளோரின் போய் சேரும். அந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமும், இந்த கார்பன்ல இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டமும் இருக்கு. அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, இங்க ப்ராடக்ட்ட பிரிடிக்ட் பண்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்ப அடுத்து எந்த வழியில நம்ம பிரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ஹைட்ரஜன் நமக்கு இந்த கார்பன்ல ஆட் பண்ணுச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு கார்பன் நேர் அயனி உருவாகும். அதாவது கார்போகேட்டையான் உருவாகும். அதே வேளையில இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இங்க இருக்கக்கூடிய கார்பன்ல சேர்ந்துச்சு அப்படின்னா, நமக்கு இன்னொரு கார்பன் நேர் அயனி உருவாகும். இந்த உருவாகக்கூடிய இந்த 2 கார்பன் நேர் அயனில எந்த கார்பன் நேர் அயனி அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்க, ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த கார்பன் ஆட்டத்துல சேர்ந்துச்சு அப்படின்னா, நமக்கு இங்க ஒரு கார்பன் நேர் அயனி உருவாகும். அதத்தான் நம்ம ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே வேளையில ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த கார்பன் ஆட்டத்துல சேர்ந்துச்சு அப்படின்னா, நமக்கு இன்னொரு கார்பன் நேர் அயனி உருவாகும். அதத்தான் நம்ம பி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இந்த 2ல எது அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுதான் அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, இந்த கார்பன் நேர் அயனி ஒரு அரோமேட்டிக் வளையத்துக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப இது ரெசனன்ஸ் மூலமாக இது நிலைப்புத்தன்மை பெறும். அதாவது உடனிசைவின் மூலமாக நிலைப்புத்தன்மை பெறும். அதே வேளையில இதற்கு நிலைப்புத்தன்மை குறைவு. இதன் காரணமாக நம்ம ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட இந்த அல்கீனை நம்ம வினைபுரிய வச்சோம் அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏ அப்படிங்கிற அதாவது இந்த கார்பன் நேர் அயனி தான் கிடைக்கும். அல்கீன் நமக்கு தெரியும், எலக்ட்ரான் அடர்த்தி அதிகமான ஒரு சேர்மம். அப்ப இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுக்குது. அப்படி எடுக்கிறப்ப ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த கார்பன்ல போய் சேருது. அப்ப இங்கிருந்து எலக்ட்ரான் போனனால இந்த கார்பன்ல கார்பன் நேர் அயனி அதாவது கார்போகேட்டையான் உருவாகுது. இப்ப வெளியேறிய இந்த குளோரின் ஆட்டம் அதாவது குளோரைடு அயான் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கார்பன் நேர் அயனியை தாக்குது. அப்படி தாக்குறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் ஏ, மேஜர் ப்ராடக்ட் ஏ. இப்ப இந்த ப்ராடக்ட் ஏ அதற்கு அடுத்த படியில சில்வர் சயனைடு கூட வினைபுரியுது. இது என்ன வினை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கருக்கவர் பதிலீட்டு வினை. அதாவது நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். பொதுவாக நம்ம பார்த்திருப்போம் சயனைடு நியூக்ளியோஃபைல்ல சயனைடுல இருக்கக்கூடிய இந்த கார்பன் ஆட்டம் தான் நியூக்ளியோஃபைலா செயல்படும்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். எடுத்துக்காட்டா பொட்டாசியம் சயனைடு, சோடியம் சயனைடு போன்ற சேர்மங்களை நம்ம பயன்படுத்துறப்ப சயனைடுல இருக்கக்கூடிய கார்பன்
வந்து தான் நமக்கு நியூக்ளியோஃபைலாக செயல்படும். அதாவது கருக்கவர் காரணியாக செயல்படும். ஆனா இந்த சில்வர் சயனைடுல இந்த வினை கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கும். ஏன் அப்படின்னா பொட்டாசியம் சயனைடு மற்றும் சோடியம் சயனைடு போன்றவை அயானிக் காம்பவுண்ட்ஸ். அதே வேளையில சில்வர் சயனைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோவலன்ட் காம்பவுண்ட், அதாவது ஒரு சக பிணைப்பு கொண்ட சேர்மம். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சயனைடுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆட்டம் தான் இந்த வினையில நியூக்ளியோஃபைலாக செயல்படுது. அதாவது கருக்கவர் காரணியாக செயல்படுது. ஸோ அந்த அடிப்படையில பார்க்குறப்ப என்ன நடக்கும் பாருங்க. சில்வருக்கும் கார்பனுக்கும் இடையில கூடிய எலக்ட்ரான்கள் கார்பனை நோக்கி நகருது. இப்ப இந்த நைட்ரஜன்ல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க இருக்கக்கூடிய கார்பனை தாக்குது. தாக்குறப்ப குளோரின் அயனி வெளித்தள்ளப்படுது. அப்படி வெளித்தள்ளப்படுறப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா, ஐசோசயனைடு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்ப நைட்ரஜன் தான் வந்து எலக்ட்ரான குடுத்திருக்கு. அதனால இங்க நைட்ரஜன் வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு. அதே வேளையில இந்த சில்வருக்கும் கார்பனுக்கும் இடையில இருந்த எலக்ட்ரான்கள் இப்ப கார்பனை நோக்கி வந்தனால கார்பன் மேல இப்ப நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இதுதான் நம்மளோட மேஜர் ப்ராடக்ட் பி. சரி, வாங்க நம்ம கேள்விக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சதோட அடிப்படையில பார்க்குறப்ப, கீழ குடுத்திருக்கக்கூடிய விடைகள்ல மிகவும் சரியான விடை வந்து எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஆப்ஷன் 4 தான். சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த விளக்கம் புரிஞ்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா, வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே.